மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு மாவுக்கட்டு. கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வரதா காவலர்களுக்கு தகவல் தெரிய வந்திருக்கு. ரகசிய தகவலின் அடிப்படையில ஜே நகர் மேம்பாலத்துல போலீசார் சோதனையை ஈடுபட்டாங்க. அப்படி சோதனையில ஈடுபடும் போது போலீசாரை கண்ட உடனே 2 இளைஞர்கள் தப்ப முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்களை பிடிச்சு செக் பண்ணி பார்த்தா 1 கிலோ 300 கிராம் அளவுக்கு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் அவங்க கிட்ட இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் அந்த இளைஞர்கள் ஓட்டிக்கிட்டு வந்த வண்டி கூட திருட்டு வாகனம்ன்றது விசாரணையில தெரிய வந்திருக்காங்க. காவலர்கள் இவங்களை பிடிக்க ட்ரை பண்ணும்போது இந்த 2 வாலிபர்களுமே தப்ப ஓட ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி தப்பி ஓடும் போது தீபன் ராஜுக்கு வலது காலில் வலிக்கு விழுந்து அடிபட்டு மாவு கட்டும், கிருத்திக் ரோஷனுக்கு வலது கையில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கான். போலீஸ் பிடிக்க ட்ரை பண்ணும்போது வலிக்கு விழுந்ததால இவங்களுக்கு மாவு கட்டு போட வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு.